வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்க போற எபிசோட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்காரங்க கெட்டப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வையாபுரி சாருக்கு வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நேத்தே வந்து அழுதாரு. இன்னைக்கும் கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் கிட்ட சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, பண்றதை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, அதனால எனக்கு ஒத்து வராது, என்னை தயவு செய்து வெளியில அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எபிசோடோட செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா கணேஷ் வந்து கிச்சன்ல மொட்டு உடைச்சு டம்ளர்ல ஊத்திட்டு இருக்காரு. அப்போ ரூம்ல கணேஷ் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்நேகன் சொல்றாரு, இந்த வீட்ல எதை பத்தியுமே கவலைப்படாம சாப்பிடறது மட்டுமே கவலைப்பட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு ஸ்நேகன் சொல்றாரு. ஸ்நேகன் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் ஒளிச்சு வச்சு சாப்பிடறான் இந்த கணேஷ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல பிந்து மாதவி வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வையாபுரி சார் கேக்குறாரு, ஏன் நீ மட்டும் பாத்திரம் கழுவிட்டு இருக்க, அவனை கூப்பிட வேண்டியதானே கணேஷ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிந்து மாதவி எதுவுமே பேசாம சிரிக்கிறாங்க. பக்கத்துல ஆரோவும் ஸ்நேகனும் இருக்காங்க. அதுக்கு வையாபுரி சொல்றாரு, நீங்க காலையில எவ்வளவு கூப்பிட்டீங்கன்னாலும் அந்த கணேஷ் வரமாட்டான், அவன் வேலையை மட்டுமே தான் செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்நேகன் சொல்றாரு, எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி கணேஷ் காமிச்சுக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஆரோ வந்து பப்பாளி அரிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ வையாபுரி சொல்றாரு, சீக்கிரமா எல்லாரும் சாப்பிடுங்க, கணேஷ் வந்து ஒண்ணும் மிச்சம் இருக்காது, பூரா சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்நேகன் சொல்றாரு, இவன் பரணியோட இன்னொரு வெர்ஷன் தான், பண்றது எல்லாமே திங்கிறது எல்லாமே பரணி மாதிரியே பண்றான் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இப்ப கணேஷ் சாப்பிடற பிரச்சனையை பழையபடி எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாருமே ரவுண்டு கட்டி கணேஷை பத்தி தான் பேசியிருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.